ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது திரையில் காண்கிற அந்த தொலைபேசி எண்ணில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனால் ஒரு காரியம் நடத்தப்படுமானால், தேவனை வைத்து ஒரு காரியம் நடத்தப்படுமானால், தேவ ஆலோசனையின்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து நடத்துவீர்களானால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். என்ன சொல்றாரு? முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை இன்னும் பெரிதாயிருக்க சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எப்பொழுதுமே முதலாவது அவசரப்பட்டு கொடுத்துவிட்டு பின்பு யோசிக்கிற தேவன் அல்ல. அவர் அதை செய்கிறவர் அல்ல. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை தேவன் செய்துவிட்டு இதை ஏன் இப்படி செய்தோம் என்று இரண்டாம் தரம் யோசிக்கிற தேவனும் அல்ல. ஆண்டவரை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரியானதை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் ஒரு இமை கூட முந்தாமலும் பிந்தாமலும் சரியாய் செய்து முடிக்கிற பர்ஃபெக்டாக செய்கிறதான ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு நாளும் செய்துவிட்டு யோசிக்கிறவர் அல்ல. அதே நேரத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முந்தின பகுதி வேதனை மிகுந்ததாக இருந்து தேவ சமூகத்தில் கொண்டு போய் இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இதை எனக்கு சரிப்படுத்தி சீர்படுத்தி தாரும் என்று கேட்போமானால், இதே தேவன் என்ன செய்கிறாரா? முந்தினதை பார்க்கிலும் பிந்தின வாழ்க்கையை இன்னும் மேன்மையுள்ளதாய் மகிமையுள்ளதாய் அவர் மாற்றி கொடுப்பாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ஆஃபை தான் அவன் கவனம் செலுத்துவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவனுக்கு நிம்மதியாக மேன்மையாக நிரந்தரமானதாக அவன் வைத்துக் கொள்வான். பட் செகண்ட் ஆஃப் மனிதன் எப்பொழுதுமே யோசிப்பது கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையின் முழுமையையும், நீங்கள் வாழுகிற முழு வாழ்க்கையையும், நீங்கள் செய்கிற காரியத்தின் முழுவதையும், உங்கள் வேலை முழுவதையும், ஊழியம் முழுவதையும் கர்த்தர் பிந்தின மகிமை எவ்வளவு மேன்மையாக இருக்குமோ அதே போன்றதான ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், குடும்பமாய், சூழ்நிலையாய் அவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஆலயத்தை குறித்து வேதம் சொல்கிறது, நீங்களே நான் தங்கும் ஆலயம் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஆலயம், தேவன் தங்குகிற இந்த ஆலயம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமானால், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற என் சரீரம் தேவனுக்கு பிடித்தவைகளையும் தேவனுக்கு பிரியமானவைகளையும் செய்கிற ஒரு சரீரமாய் இந்த சரீரம் மாறுமானால், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முந்தின வாழ்க்கையை பார்க்கலாம், உன்னுடைய பிந்தின வாழ்க்கையை, பிந்தின வேலையை, பிந்தின ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை, உனக்கு 2வது கிடைக்கிறதான நன்மையை இன்னும் மேன்மையானதா சிறப்பானதா சிறந்திருக்கும்படிக்கு நான் செய்வேன். என் கைகளின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள், நான் அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொல்றார். நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார். நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிந்தின ஆண்டவரே மகிமை பெரிதாயிருக்க உதவி செய்யும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.